ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அரிசி வந்து காங்கேயத்துக்குள்ள அரிசி. இதில் கிச்சடி சோறு ஆக்குனா ரொம்ப டேஸ்ட்டாக. அந்த நல்ல வெள்ளிக்கிழமை ரவை கிச்சடி சோறு ஆக்கி மாசிடிச்சு முட்டை வச்சு தருவோம். காலை பசியாக இருக்கும் கிச்சடி சோறு ஆக்கி தருவோம். அப்போ ரொம்ப கிம்ப புதினா மல்லிலாம் போட மாட்டேன். நிறைய பட்டக்கிராம்பு எல்லா வீட்லேயும் கொழுப்பு பழக்கத்தில் உள்ளவ தானே. நிறைய ஆனால் எல்லாம் வந்திருக்கும். நிறைய பறக்கத்தா போட்டு நெய் ஊற்றி சின்ன பிள்ளைலாம் இன்ட்ரெஸ்ட்டாக திங்க நல்லா மை போலைக்கு நல்லா கொலக்கட்டை பிடிச்சி இந்த அரிசி இந்த மாதிரி அரிசி தான். அப்போ இப்படி தனியாக அரிசின்னு கிடைக்காது. கடையிலையும் வாங்க மாட்டேன். எல்லாத்துக்கும் வயல் நெல்லேருந்துடா வரும். ஒரு கொட்டை குத்துனா ஒரு படி முக்கால் படி குன்னா தான் கொண்டு வருவா. எந்த காணும். அதனால் என்ன செய்வாளோ அவள்கிட்ட கேட்குறது குன்னா அரிசி தான் கொண்டு அவனுக்கு முழு அரிசி தரேன்னு சொல்லி அவளோட அந்த மற்ற விட்டுரு எடுத்து குன்னா அரிசி அவ்வளோ திங்க மாட்டாளும். கொண்டு வந்து தருவாளும். இவ்வளோ முழு அரிசியே கொடுத்துருவாளும். குன்னா அரிசி 50 ரூபாண்டா முழு அரிசி 100 ரூபா. பாவம் ஒரு படிக்கு ஒரு படி கொடுத்துருவாளும். இல்லை எல்லாம் வீட்டு நெல் தானே. இது நல்லா ஆக்கி கொடுங்க. ரொம்ப நல்லது உடலுக்கு பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி ஆக்கி மாசிடிச்சு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.